என்னம்மா, எங்க கிளம்பிட்ட? கோயிலுக்கு. இப்பெல்லாம் அடிக்கடி கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்ட போல. ஏமா, நான் உயிருக்கு போராடிட்டு இருந்த போதான் கோயில் கோயிலா போய் வேண்டிக்கிட்ட. இப்பதான் நான் சரியாயிட்டேனே. நம்ம வேண்டிக்கிட்டது சாமிக்கு கேட்ட மாதிரி. சாமிக்கு நம்ம என்னெல்லாம் செய்யறோம்னு சொன்னமோ அதை நம்ம மனசார செஞ்சிடணும். உனக்கு நல்லாயிடுச்சுன்னா அம்மனுக்கு 9 வாரம் நெய் விளக்கு போடுறதா வேண்டிக்கிட்டேன். இன்னைக்கு முதல் வாரம் முதல் விளக்கு போட போறேன். என் மேல உனக்கு அவ்வளவு பாசமாமா? உன்னை விட்டு எனக்கு வேற யாரடி இருக்கா? பைத்தியம், என் எல்லா அன்பும் உன் ஒருத்திக்கு தான். சரிம்மா, போயிட்டு வா. மா, நீ என் மக மனசுல நினைக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கோ. சரி, நான் உன்னை கார்ல வந்து டிராப் பண்ணவா? வேண்டாம், கோயில் பக்கத்துல தானே இருக்கு, நான் நடந்தே போய்க்கிறேன். என்ன? பார்த்து போயிட்டு வாமா. இது என்ன சோதனை? ஏ, ஒரு தாயும் பொண்ணும் கடைசி வரைக்கும் சந்திக்காம கூட போயிடலாம். ஆனா என் பொண்ண கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்க, இன்னொருத்திய அவ அம்மான்னு நம்புறப்ப பெத்தவ மனசு எரியாதா? இது உனக்கு தெரியாதா? தெரிஞ்சும் ஏன் இப்படி போட்டு வதைக்கிற? இது உனக்கு நியாயமா இருக்கா? நான் ரம்யா மேல அன்பை கொட்டி தானே வளர்க்கிறேன். இப்படி ஒரு சத்தியத்தை வாங்கி என்ன ஊமையாக்கிட்டாள். கடைசி வரைக்கும் பிரியாவுக்கு நான் தான் அவ அம்மாங்கிற உண்மை தெரியாம கூட போகட்டும். ஆனா அதுக்காக வேற யாரையும் அம்மானு கூப்பிடுற நிலைமை வர வேண்டாம். என்னால ரம்யாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீற முடியாது. அதுக்காக பிரியா இன்னொருத்திய அம்மானு நம்புறதையும் என்னால அனுமதிக்க முடியாது. பிரியா வச்சிருக்கிற போட்டோல இருக்கிறவங்க அவளோட அம்மா இல்லைன்னு நான் நிரூபிக்கணும். அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். ஹலோ ஹலோ, ஆர்டிஸ்ட் ரவிவர்மா இருக்காரா? நான் தான் பேசுறேன். நீங்க? நான் பிரியா வீட்ல இருந்து பேசுறேங்க. பிரியா? நீங்க கூட அவங்க அம்மா படத்தை வரைஞ்சு தந்தீங்களே. ஓ ஆமா ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? நீங்க கொஞ்சம் எங்க வீட்டுக்கு வர முடியுங்களா? எதுக்கு? இல்ல, நீங்க வரைஞ்சு கொடுத்த படத்துல ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? அது அது உண்மையாவே பிரியாவோட அம்மாவோட படமான சந்தேகமா இருக்கு. இல்ல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அது அது வந்து அந்த படத்துல பிரியாவோட ஜாடையே இல்ல. என்னங்க நீங்க? அம்மாவும் பொண்ணு ஒரே ஜாடையில இருக்கணும்னு கட்டாயம் இல்லையே. பிரியா அவங்க அப்பா ஜாடையில கூட இருக்கலாம்ல. உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், அது பிரியாவோட அம்மாவே தான். இத பாருங்க சார், எதுக்கும் நீங்க நேர்ல ஒரு தடவை வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அது நீங்க வரைஞ்சது தானேன்னு கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டு போங்க. அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. நான் வரைஞ்ச அந்த படத்தை பத்தி நீங்க சந்தேகமே பட வேண்டாம். ப்ளீஸ் சார், நீங்க ஒரு தடவை நேர்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும். நீங்க யாரு? பிரியா அம்மாவை பத்தி நீங்க இவ்வளவு சந்தேகப்பட அவசியம் என்ன? சார், அது நான் வருணுக்கு நெருங்கின சொந்தம் சார். அவர் வந்து பிரியாவோட அம்மாவை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு.
அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு தடவை சந்தேகத்தை தீர்த்துட்டா நல்லா இருக்கும். ஏன்னா பிரியா அம்மான்னு சொல்லிக்கிட்டு வேற யாராவது வந்துடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான். சரி, ஓகே, நான் வரேன். ஆ, ஓகே சார். வணக்கம்மா. யாரு? வருண் வீடு தானே? ஆமா. என் பேரு ரவிவர்மா. நான் ஒரு ஆர்டிஸ்ட். பிரியாவோட அம்மா படத்தை வரைஞ்சு நான் தான் கொடுத்தேன். நீங்க தானே அது? உங்களுக்கு கோடி புண்ணியம் சார். நீங்க நல்லா இருக்கணும். நல்லா வரைஞ்சிருந்தீங்க. நேர்ல இப்படி சொல்றீங்க, ஆனா போன்ல அந்த படத்துல சந்தேகம்ன்றீங்க. சந்தேகம்னு சொன்னமா? நாங்களா? யாருன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. வருணோட ரிலேட்டிவ்னு சொன்னாங்க. பிரியாவோட அம்மா போட்டோல அதுல ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. வரைஞ்சது நீங்க தானே, வந்து செக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இல்லையே, நாங்க யாரும் ஃபோன் பண்ணலையே. நான் தான் ஃபோன் பண்ணேன். நீங்க ஏன் நிர்மலம்மா இவருக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னீங்க? தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க காமிச்ச படத்தை பார்த்தப்போ அதுல பிரியாவோட ஜாட கொஞ்சம் கூட தெரியல. அதுவும் இல்லாம பிரியா அவங்கள அம்மானு நம்புறா. தப்பான ஒரு படத்தை பார்த்து அவ நம்புறதுக்கு நாமளும் உடந்தையா இருக்க கூடாதுல்ல. அதனாலதான் வரைஞ்சவரையே நேர்ல வரவழைச்சிட்டேன். அது தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த படத்தை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வர முடியுமா ப்ளீஸ்? இந்தாங்க. இந்த படத்தை தானே சொன்னீங்க? ஆமா. இது நான் வரைஞ்சதுதான். என்ன சொல்றீங்க? இவங்க தான் பிரியாவோட அம்மா. நான் தான் வரைஞ்சேன். உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். கிசுகிசுகள் எழுதலைன்னா, காசிப் எழுதுனா அந்த நியூஸ் பேப்பரோ அல்லது அந்த மேகசீனை கம்ப்ளீட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பீப் சாங்க ஜல்லிக்கட்டால மறக்க வச்சது நாம தான், அது ஓகே. ஆனா செம்பரம் பார்க்க மாட்டேற பீப் சாங்கால மூடிட்டோமே. சேவை பண்றதுக்குனே வர அரசியல்வாதி சேவை பண்ணினா மக்கள் பொறுத்துப்பான். ஆனா சினிமாக்காரன் எல்லாருமே சேவை பண்ணணும்னு நினைக்கிறான். அது மாதிரி மக்களுக்கு சினிமா செய்தி கொடுக்கறதுல என்ன தப்புங்கிறேன். நம்ம நாடு பொறுத்த வரைக்கும், நம்மளுடைய எதிர்காலம் பொறுத்த வரைக்கும் this is the time. அரசியல் இல்லாட்டி நாமெல்லாம் ஆதி காலத்துக்கு போக வேண்டியதுதான். ஆனா சினிமா இல்லாட்டி நான் செத்தா போயிட போறோம். வாட்ச் பத்த வேட பரட்ட. இல்ல ப்ளீஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. நீங்க வரைஞ்ச போட்டோ இதுதானா? கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். இது நான் வரைஞ்ச போட்டோவே தான். என்ன நிர்மலா அம்மா, இப்போ உங்க சந்தேகம் எல்லாம் தீர்ந்துடுச்சா? அப்ப நான் கிளம்பட்டுமா? இந்த போட்டோ பிடிங்க. என்ன நிர்மலாமா இது? நீங்க சந்தேகப்பட்டு எங்களையும் கொஞ்ச நேரத்துல பதட்டமாக்கிட்டீங்களே. அது அது நான் வந்து சரி, பரவாயில்ல. இந்த விஷயத்த இதோட விட்டுருங்க. அப்புறம் நாம சந்தேகப்பட்ட விஷயம் பிரியாவுக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா அவ மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுவா. ஏங்க, நீங்க படத்தை கொண்டு போய் உள்ள வைங்க.
நிர்மலா அம்மா வந்ததும் வந்தீங்க, சாப்பிட்டு போலாமே. இல்ல பரவாயில்ல, நான் கிளம்புறேன். ம். அம்மா, கோயில்ல இருந்து இப்பதான் வந்தியா? என்னன்னு சொல்லி வேண்டிக்கிட்ட? மறந்துட்டியா? நான் வேணா ஞாபகப்படுத்தவா? எனக்கு தெரியுமா, நான் பேசுனதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டிட்டு நீ கோயிலுக்கு கிளம்பும் போதே எனக்கு தெரியும் ஏதோ வில்லங்கமா செய்ய போறேன்னு. அதனாலதான் நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தேன். நீ அந்த ஓவியர்கிட்ட பேசி இந்த படம் உண்மையானது இல்லைன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் அந்த ஓவியரையே நான் விலைக்கு வாங்கிட்டேன். ரம்யா, பேசாத, நீ எதுவுமே பேசாதம்மா. உனக்கு நான் முக்கியம் இல்ல, உன் பொண்ணு பிரியா தானே முக்கியம். இல்லடி. ஏம்மா இப்படி போய் சொல்ற? நீ உன் பொண்ணு கூட சேரணும், அவ உன் பக்கத்திலே இருக்கணும், அதானே உன் எண்ணம். அதுக்கு நான் தடையா இருக்கேன். ஏன் ரம்யா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? உன் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்க உண்மையதாம்மா சொல்றேன். நான் இனிமே உனக்கு தேவையே இல்ல. ஐயோ ரம்யா, நான் மறுபடியும் ஏதாவது போய் சொல்லி என் மனசை ரணமாக்காதம்மா. உனக்கு இனிமே நான் வேண்டாம். அத நீ எப்பயோ முடிவு பண்ணிட்ட. உன் முடிவை நீ மாத்திக்க வேண்டாமா? மாத்திக்கவும் மாத்திக்காத. யாரோ ஒரு அனாதைக்காக நீ எதுக்குமா உன்னை விட்டு தரணும்? ஒரு நிமிஷம் இரு. ரம்யா, ரம்யா. இந்தம்மா, உன் கையால இந்த விஷத்தை கொடுத்து நீயே என்ன கொன்னுடு. நீ போ, நீ போ, நீ போய் உன் பொண்ணு கூட சந்தோஷமா இரு. நான் செத்து போயிடுறேன். இந்த அனாதைய தூக்கி வளர்க்கறதுக்கு நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதுமா? இனியும் நீ கஷ்டப்பட வேண்டாம். அட்லீஸ்ட் நான் சாகர வரைக்கும் என் பக்கத்துல இருந்தாலே போதும். உன் மடியிலே படுத்து நான் உயிரை விட்டுடுறேம்மா. உனக்கு பிரியா இருந்தா என்ன அடக்கம் பண்ணு, இல்லனா அனாதை பணமா ஒரு வாரத்துல தூக்கி வீசிட்டு போயிடு. ஏதாவது ஒரு மிருகம் என்ன தின்னு பசி ஆறட்டும். ஏய், இத பாரு, உன் வார்த்தையால என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடாத. பாத்தியா பாத்தியா, உன் வாயாலே நீ சொல்லிட்ட நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கொல்றேன்னு. ரம்யா, என்னடி இது? நான் எது சொன்னாலும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிற நீ. ஓ, தப்பா புரிஞ்சுக்கிறேன். நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிறேன். கெட்டவமா, நான் ரொம்ப கெட்டவ. நான்லாம் இருக்கவே கூடாதுமா. இந்தா புடி, உன் கையாலே இந்த விஷத்தை கொடுத்து என்ன கொன்னுடு. வேண்டாமா, வேண்டாம். கஷ்டப்பட்டு என்ன வளர்த்த உனக்கு என்னால நிம்மதியதாமா தர முடியல. அட்லீஸ்ட் நீ என்ன கொண்ட பாவத்தையாவது உன் தலையில சுமத்தாம இருக்க. இந்த விஷத்தை சாப்பிட்டு நானே செத்து போயிடுறேன். ஏய், ஏய் ரம்யா, விடு. விடுமா, சொன்ன கேளு ரம்யா. விடுமா, குடு ரம்யா. விடுமா. குடு. பைத்தியமாடி.
பைத்தியக்காரி, உனக்கு என்னடி குறை வச்ச நானு? உன் மேல நான் உயிரையே வச்சிட்டு இருக்கேன். அதை ஏன்டி நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீயே ஏதாவது யோசிக்கிற, நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிற. என் மனசு ஏன் இப்படி கூறு போடுற? உன்னை பறி கொடுத்தா நான் தாண்டி அனாதையாவ. நீ எப்படி அனாதையாவ? உனக்கு தான் உன் பொண்ணு இருக்கல்ல. அவங்க அத்தை மாமான்னு பெரிய சந்தோஷமான குடும்பமே உனக்கு இருக்கு. எனக்கு என் உடம்புல இருக்க உயிர் கூட எனக்கு சொந்தம் இல்லம்மா. சாக கிடந்தவள உயிர் கொடுத்து பொழைக்க வச்சதே நீதான். நீயே எனக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிட்டா நான் வாழ்ந்து என்னம்மா பண்ண போறேன்? நான் ஒரு அனாதம்மா. எனக்கு உன் மேல என்ன உரிமை இருக்கு? ஐயோ நிறுத்தடி. இன்னொரு தடவை அனாதைன்னு சொன்ன அவ்வளவுதான். ஆமா, சும்மா வார்த்தைக்கு வார்த்தை அனாதைங்கிற. யார் அனாதை? நீ என் பொண்ணு. உன் அம்மா நான் இருக்கேன். இப்ப சொல்றேன், எனக்கு ஒரே ஒரு மக, அது நீ மட்டும்தான். வேற யார பத்தியும் நான் நினைக்கல, நினைக்கவும் மாட்டேன். போதுமா? அப்படின்னா என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண. சத்தியம் பண்ணுமா? எனக்கு ஒரே ஒரு மகதான், அது நீ மட்டும்தான். அம்மா, சிவனாண்டி, எவன்டா இவன் மரியாதை தெரியாதவனா இருக்கா? ஏன் நடு வீட்டுல உட்காந்து ஏன் புருஷனையே மரியாதை இல்லாம கூப்பிடுறியா? என் உடம்புல பகவதி குடியிருக்கா. என் நாக்கிலிருந்து வர்ற வாக்கு ஒன்னும் அவளோடது. இதுல சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்காரன்னு வித்தியாசம் இல்ல, எல்லாம் சரி சமந்தான். உட்காருங்க சிவனாண்டி. பாரா மறுபடியும் இவனா? ஏய் சும்மா நசனசன. என் மவன் சின்னவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். பார்த்து சொல்லுங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல கும்பிட்டு என் கைய தொடுங்க. இன்னும் 6 மாசத்துக்குள்ள உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க.
6 மாசத்தை தாண்டக்கூடாது. ஏன்? சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. பரவாயில்ல சொல்லுங்க. 6 மாசம் தாண்டுனா 6 மாசம் தாண்டா என்ன நடக்கும்? அது நீங்க அதுக்கு பிறகு உயிரோட இருக்க போறதில்ல. ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும் ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவன் அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.